நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அது அவங்க அதை வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பதற்கான சூழல்ல சென்றுகிட்டு இருக்காங்க. 118 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறோம். அப்படி 118 கிடைக்கலைன்னாலும் ஒரு 110 தான் கிடைக்குது, இல்ல ஒரு 115 தான் கிடைக்குது அப்படின்னாலும் குதிரை கட்சிகள் இப்போ எல்லா கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களோடு பேசுவதற்கு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில தெரியும், டெல்லி காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி மற்ற கட்சிகள் எடுத்தாலும் எந்த கட்சியுமே சோபிக்கல. அதாவது திமுக கூட சேர்ந்து எல்லா கட்சிகளும் பட்டுக்குழியில விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு சிதறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை விட திமுக ஓட்டுகள்லாம் பெரிய அளவுல சிதறி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா திமுகவுடைய அஸ்திவாரத்திலேயே விஜய் அவர்கள் கை வைத்து விட்டார். திமுக ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய சேதாரம் கண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய தபால் ஓட்டுகள் விஜய்க்கு பெருமளவுல விழுந்திருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா திமுக இப்ப எத்தனை சதவீதம் இந்த தேர்தலில் வாக்கு பெற போகிறது? தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்ல. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அங்க இப்ப அமர போறாங்க அப்படின்னு கேள்விகள் வரும்போதுதான் திமுகவுடைய முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஸ்டாலின் உள்ள போக முடியாது, குளத்தூர்ல மண்ணை கவிட்டாங்க. KN நேரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னடைவுல போய்கிட்டு இருக்காங்க. ஏவா வேலு பின்னடைவு, சேகர் பாபு பின்னடைவு, கீதா ஜீவன் பின்னடைவு. சப்போஸ் உதயநிதி ஸ்டாலினும் சேப்பாக்கத்துல தோல்வியை கண்டாங்க அப்படின்னா திமுக சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா யாருமே திமுக சார்புடைய முக்கியமான நபர்கள் இல்லாத ஒரு களமாக இருக்கும். அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நுழைந்தால் கூட விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு அங்க ஆள் கிடையாது. அதாவது வின்னர் பட வடிவேல் போலதான் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான தலைவர்கள் கிடையாது. ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் அவுட். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சாதனையை பட்டியலிட்டு கொண்டே போகலாம், பல இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நேஷனல் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5 மாநில தேர்தலில் 2 மாநிலத்திலையுமே 2 பேரும் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக நேரடியாக வீழ்த்தி இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வீழ்த்தி இருக்காங்க. அதாவது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதனால திமுக அமைத்த வியூகங்கள் எல்லாமே விஜய் அவர்களால் தகர்த்து எறியப்பட்டது. எந்த வியூகமே விஜய்க்கு எதிராக களத்துல நிக்கல. அப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியோட பல சாதனைகளை புரிந்து இப்போ அரியணையில விஜய் அவர்கள் சிஎம் ஆக உட்கார போறாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லாமல் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் முடிவுகள் இப்போ சில இன்டர்வியூ நான் பார்க்கும்போது சில பத்திரிகையாளர்கள் அபூர்வமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? இதை தொடர்ந்து நிறைய கேள்விகளும் என்னிடம் இருக்கு. எப்படி இருக்கு? அதாவது இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். நம்ம பேசும்போது கூட நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். அதாவது டபுள் டிஜிட்டா 98 99 வரையிலா இல்லை ட்ரிபிள் டிஜிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் தமிழக வெற்றி கழகம் தற்போதைய நிலையில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி இது ட்ரிபிள் டிஜிட் அடிச்சு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிரவுண்ட்ல உள்ள பார்த்த பப்ளிக்கோட பல்ஸ் விஷயங்கள், அடித்த அலை, வாக்குப்பதிவின் போது நடந்த விஷயங்கள், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சர்வே நிறுவனங்கள் கொடுத்த எண்ணிக்கை நம்பர்ஸ், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃபர்ஸ்ட்ல 0 1 கொடுத்தவங்க எல்லாம் டபுள் டிஜிட்டுக்கு வந்தாங்க. பத்திரிகையாளர்கள் பல பேரும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகளில் பேசும்போது ஆனால் விஜய்க்கு ஒரு அலை அடித்தது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இல்லைங்க, விஜய்க்கு ஒரு 15% கிடைக்கும், 18% கிடைக்கும், 20% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் விஜய் ஒரு 10 தொகுதியை தாண்ட மாட்டாங்க அப்படின்னு தெரிவித்தாங்க. விஜய் அவர்கள் ஆட்சியிலேயோ அல்லது எதிர்கட்சியாகவோ வரமாட்டாங்க, தமிழக வெற்றி கழகம் வராது, ஆனால் விஜய்க்கு ஒரு % கிடைக்கும் அப்படிங்கிற நிலையிலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்குதுன்னா நான் சொன்னது கரெக்டாக இருக்குது, அவர்கள் சொன்னது மாறி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ 110 தொகுதியில் லீடிங்கில் போய்கிட்டு இருக்காங்க. மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தற்போதைய எண்ணிக்கையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மெஜாரிட்டி கிடைக்கலைன்னாலும் சில உதிரி கட்சிகளோட சேர்ந்து ஆட்சி அமைப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ 2026 தமிழகத்துடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் அரியணையில் அமர போகிறாங்க. கடந்த வீடியோவில் கூட நம்ம பேசும்போது விஜய் அவர்கள் தமிழகத்துடைய சிஎம் 121 சீட்டில் வின் அப்படிங்கிற டைட்டில் கூட போட்டிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் களம் சென்றுட்டு இருக்கு. இதில் நீங்கள் சொன்னது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது தான் இதுக்கு முந்தைய நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சிங்கிள் டிஜிட் கொடுத்தவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உட்காந்து அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அப்படி இது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுங்கிற கருத்துக்களை ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம பல பேருடைய பெயர்களை சொல்லலாம். குறிப்பாக ஒரு சில பேர்கள் அப்படின்னா வந்து அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சீட் கூட அவர் கொடுக்கல. எக்ஸிட் போலிங்கில் அவர் பேசும்போது அவர் வந்து நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். களத்தில் வந்து ரொம்ப பல தேர்தல்களாக வந்து அவர் வந்து எக்ஸிட் போலிங்கள், எண்ணிக்கைகள், கருத்து கணிப்புகள் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதி கூட கொடுக்கல. பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு கொடுத்த பர்சன்டேஜ் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு அவர் கொடுக்க முன் வரல. திமுக வந்து ஒரு 150 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி, 50% வரைக்கும் திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிறது தான் அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருந்தாங்க. அதே ரவீந்திரன் துரைசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்களுக்கு எந்தெந்த செக்டார்லேருந்து எப்படி வாக்கு போச்சு, எவ்வளவு பர்சன்டேஜ் போச்சு, திமுகக்கு எங்கெங்க டேமேஜ் ஏற்பட்டது, அதிமுகக்கு எங்கெங்க டேமேஜ் ஏற்பட்டது, நாம் தமிழர் எங்க உயிரோட இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பத்திரிகையாளர்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும்போது கூட 10 தொகுதிக்கு உள்ளார தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும், 10 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றா நான் இது போன்றது பேசக்கூடிய விஷயத்தையே அரசியல் பேச மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன 10 தொகுதிக்கு உள்ளார அப்படின்னு சொன்னாங்க. அதே போல 15 மடங்கு தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்றுகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில அவங்க சென்றுகிட்டு இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அடுத்த கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சர்வே அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபால் அண்ணா அவர்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர். கோபால் அண்ணா அவர்கள் அவருடைய சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா 160 தொகுதிகள் திமுக வெற்றி பெறும், தமிழக வெற்றி கழகம் 0 தொகுதிகள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பர்சன்டேஜும் அங்கே ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் வெளியிட்டாங்க. இப்படி பல பத்திரிகையாளர்களை பத்திரிகை சர்வேக்களை வெளியிட்ட எக்ஸிட் போல் வெளியிட்ட பத்திரிகையாளர்கள் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டை வந்து நம்ம பட்டியலிட முடியும். அது தமிழகம் முழுவதும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே தொலைக்காட்சி பார்க்குறாங்க, சமூக ஊடகங்கள் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயங்கள் 100% பொய்த்து போய்விட்டது. அதாவது அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே நிறுவனம் ஒரு சர்வேயை வெளியிடுறாங்க, ஒரு அனுபவம் கொண்ட ஒரு பத்திரிகையாளர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து ஒரு நம்பர்ஸை குறிப்பிடுறாங்க அப்படின்னா அதில் ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஒரு 50% ஏற்ற இறக்கம் இருந்தா கூட ஓகே பரவாயில்லைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது அநியாயமா இது அநியாயமா வந்து நீங்க சொன்ன வந்து 0 முட்டை 0 வாங்கி இருக்கிறீங்க. அதாவது ஒரு ஸ்கூல்ல பாஸ் மார்க்கே 35 வச்சிருக்காங்க, நீங்க 35 கூட இல்லையா முட்டை வாங்கியிருக்கீங்க. நீங்க எல்லாம் எப்படி அடுத்து தொலைக்காட்சிகள்ல எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உட்கார போறீங்க அது நம்ம கேட்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இன்று காலையில இருந்து ஒரு தொலைக்காட்சியில தொடர்ச்சியாக அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த தொலைக்காட்சி நிறுவனம் அவருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, அவரும் அதே முகத்தை வைத்துக் கொண்டுதான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதா என்னுள்ள ஒரு கேள்வி, பெரிய ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும், பொலிட்டிக்கல் அனலிஸ்டை பொறுத்த வரைக்கும், சர்வே நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நாலேஜ் இருக்கக்கூடியவங்க, பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படியான ஒரு தகவலை எந்த அடிப்படையில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஓரளவுக்குனாலும் ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கணும், டேட்டா வந்து ஓரளவுக்குனாலும் மேட்ச் ஆகக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் முற்றிலுமாக பொய்த்து போகிறது அப்படின்னா அதை எப்படி சொல்றதுன்னே புரியல. அந்த அடிப்படையில் வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் மீதும் இருக்கக்கூடிய வெறுப்பு கிடையாது, என்னுள்ள எழக்கூடிய ஒரு ஆதங்கம் தான். காரணம் என்ன அப்படின்னா களத்தில் தமிழக வெற்றி கழகம் இத்தனை தொகுதியில் வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத ஒரே ஒரு நிறுவனம் தான், ஆக்சஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிட்டது. அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுபாக்கூர் நிறுவனம். அந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா தப்பான டேட்டா. கம்யூனிட்டி வைஸா அவர் தெரிவிச்சது, பிரதீப் குப்தா தெரிவிச்சதை பொறுத்த வரைக்கும் அப்படியே தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி அதை துண்டை போட்டு தாண்டாத குறையாக அத்தனை பேரும் தாண்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அந்த பிரதீப் குப்தாவுடைய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2019 இருந்து அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நபர் அப்படிங்கிறனால அவருடைய டேட்டா வந்து அந்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும், போஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு தெரியும்.
நான் அந்த அடிப்படையில் நாம கிரவுண்ட் லெவல்ல பப்ளிக்கை சந்திச்சது, ஸோ அந்த பப்ளிக் சொன்ன விஷயங்கள், பப்ளிக் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அவருடைய பல்ஸ் எப்படி இருக்கு, அடிக்கக்கூடிய அலை எப்படி இருக்கு, மக்கள் நாம நேரடியா போகும்போது என்ன சொன்னாங்க, மக்கள் மத்தியில் என்ன டாக் போய்கிட்டு இருக்கு, அதை கடந்து நம்ம நேரடியா போறது ஒரு விஷயம், அதை கடந்து என்ன டாக் மக்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு, இது என்ன ஒரு இம்பாக்டை வந்து கிரவுண்ட் லெவல்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கு, இப்படியான பல்வேறு நிலைகளையும் அலசி ஆராய்ச்சி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சில நிறுவனத்துடைய ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனத்துடைய டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி நம்ம டேட்டாவோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஸோ அப்படி முன்வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படி முன்வைக்கக்கூடிய நிறுவனங்கள் தெரிவிக்கக்கூடிய நபர்கள் மேல வந்து நீங்க சாணியை வாரி அரைக்கிறீங்க. ஆனால் சாணியை வாரி அரைச்ச நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க மூஞ்சிலேயே நீங்க இறைக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக விஜய்க்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே இப்போ விஜயை பார்த்து ஆச்சரியத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா மெஜாரிட்டியோடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையில சென்றுகிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ரொம்ப நேரமா வந்து அந்த 107, 108, 109 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு சந்தேகம் வருது. இப்போ 108 தொகுதிகள் கடைசியாக நாம் பார்க்கும்போது 108 தொகுதியில் முன்னணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. 15 தொகுதியில் வந்து செகண்ட் லெவலில் இருந்துகிட்டு இருக்காங்க. அது முன்ன பின்ன வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 15 தொகுதிகள் யாருக்கு வேண்டும்னாலும் போகலாம். 2வது நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு போகலாம், 3வது நிலையில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு போகலாம், அல்லது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 108 தொகுதியில் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த 15 தொகுதியிலிருந்து ஒரு 50-60% இங்கே பிரிகிறது அப்படின்னா கூட ஒரு 10 தொகுதி வருகிறது அப்படின்னா மெஜாரிட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிடும். ஒரு 8 தொகுதி வருதுன்னா 116 தொகுதி அப்படிங்கிற நிலைக்கு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த அவங்க வந்து அதை வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பதற்கான சூழல்ல சென்றுகிட்டு இருக்காங்க. 118 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறோம். அப்படி 118 கிடைக்கலைன்னாலும் ஒரு 110 தான் கிடைக்குது, இல்லை ஒரு 115 தான் கிடைக்குது அப்படின்னாலும் குதிரை கட்சிகள் இப்போ எல்லா கட்சிகளுமே தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களோடு பேசுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில் தெரியும், டெல்லி காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே கூட செல்லணுங்கிறது தான் ராகுல் காந்தியுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே, செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் அந்த ராகுல் காந்தியுடைய கனவுல மண்ணை அள்ளி போட்டு திமுக கூட பயணிக்க வைத்து இப்போ காங்கிரஸ் வந்து 3 தொகுதியில் முன்னணியில் போய்கிட்டு இருக்கு. அட்டம் பிடிச்சி 28 தொகுதியில் வாங்கிய காங்கிரஸ் கட்சி இப்போ 3 தொகுதியில் முன்னணியில் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் வெற்றி வாய்ப்புகள் கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதல பாதாளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு 28 தொகுதிகள் வாங்கி களம் காணக்கூடிய காங்கிரஸ் கட்சி குறைந்தது ஒரு 50% தாண்டி முன்னிலையில் சென்றால்தான் அந்த கூட்டணியை வந்து வெற்றியை நோக்கி எடுத்து செல்ல முடியும். 28 தொகுதியில் வாங்கி நீங்க 3 தொகுதியில் லீடிங்லேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறும்? அப்ப பாத்தீங்கன்னா இப்ப திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி மற்ற கட்சிகள் எடுத்தாலும் எந்த கட்சியுமே சோபிக்கல. அதாவது திமுக கூட சேர்ந்து எல்லா கட்சிகளும் பட்டுக்குழியில விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திமுகவினுடைய தலைவரனுடைய வெற்றியே கொஞ்சம் சந்தேகத்திற்கு. குளத்தூர்ல வந்து சுமார் 18,000 வாக்கு வித்தியாசத்துல நான் பார்க்கக்கூடிய நேரத்துல 18,000 வாக்கு வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்கள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியிலேயே 2011 போட்டியிட்டு வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதியில சொந்த தொகுதியிலேயே மக்களுடைய செல்வாக்கு முதல்வருக்கு இல்லாமல் போகிறது. முதல்வர் அவர்களே அதுல பாதாளத்துக்குள்ள விழுறாங்க, தோல்வியை தழுவுறாங்க, குப்புறப்படுத்து மண்ணை கவுறாங்க. அப்படின்னா அப்ப திமுக லெவல் எந்த அடிப்படையில் இருந்துகிட்டு இருக்கு? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக மீது மக்களுக்கு பெரிய அளவுல வெறுப்பு அலை ஓங்கி அடித்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிவிச்சாங்க அப்படின்னா விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுகவில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்லாது, அதிமுக ஓட்டுக்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சிதறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை விட திமுக ஓட்டுக்கள்லாம் பெரிய அளவுல சிதறி தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அஸ்திவாரத்திலேயே விஜய் அவர்கள் கை வைத்து விட்டார். திமுக ஓட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய சேதாரம் கண்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுடைய தபால் ஓட்டுகள் விஜய்க்கு பெருமளவுல விழுந்திருக்கிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இப்ப எத்தனை சதவீதம் இந்த தேர்தலில் வாக்கு பெற போகிறது? இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 38% அப்படின்னு சொல்லி தற்சமயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 38% வாக்குல வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த சுற்றுல 38%. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 24%. அதிமுக பொறுத்த வரைக்கும் 23.8% அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. சார் இதுல டிவிகே தவிர டிஎம்கே ஏடிஎம்கே நீங்க சொல்றது கூட்டணி சேர்த்தா? கூட்டணி சேர்த்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ டிஎம்கேக்கு வந்து 24 சம்திங் 25 போடுறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியில கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன? 20க்கு கீழே. 20க்கு கீழே. தமிழக வெற்றிகள 38 தனித்து.
தனித்து. அப்போ எண்ணிக்கையிலையுமே தமிழக வெற்றி கழகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எட்டி பிடிக்க முடியாத உயரத்துல அவங்க லீடிங்ல போயிட்டு இருக்காங்க. மக்களுடைய ஓட் பெர்சன்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா 50% கூட தமிழக வெற்றி கழகம் முன்னாடி நிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஓகே சார், இந்த ஒரு சூழ்நிலையில சட்டமன்றத்துக்குள்ள தாவேகா போற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது முடிவுகள் பார்க்கும்போது நல்லா தெரியுது. பட் அவங்கள ஆப்போசிட்ல அஃபிஷியலா எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு எதிரி இல்லை அப்படிங்கிறது இந்த முடிவுகள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இந்த நிமிஷம் தமிழகத்துல எந்த கட்சிக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை. ஆனா இந்த டைலாக் டிஎம்கே தான் சொல்லுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய டைலாக் அது முழுவதுமாக விஜய் அவர்களுக்கு பொருந்தி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டது, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க, சட்டசபைக்கு போறாங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அங்கே இப்போ அமர போறாங்க அப்படின்னு கேள்விகள் வரும்போது தான் திமுகவுடைய முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஸ்டாலின் உள்ள போக முடியாது, குளத்தூர்ல மண்ணை கவிட்டாங்க, KN நேரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, பின்னடைவுல போய்கிட்டு இருக்காங்க, ஏவா வேலு பின்னடைவு, சேகர் பாபு பின்னடைவு, கீதா ஜீவன் பின்னடைவு, KKSSR பின்னடைவு, தங்கம் தென்னரசு பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் 32 அமைச்சர்கள் வந்து தோல்வியை நோக்கி வேகமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா கலைஞர் காலத்திலிருந்து பயணித்த இந்த முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அமைச்சரவையை அலங்கரிக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் வந்து பின்னடைவு, இப்படி தொடர்ச்சியாக அலங்கரிக்கக்கூடியவங்க சட்டமன்றத்துக்கு நுழைய முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயல்படும் போது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு லெப்ட் ரைட்டா இருந்தவங்க வந்து துரைமுருகன், ஏவா வேலு, சேகர் பாபு இவங்க தான் லெப்ட் ரைட்டா இருந்தாங்க. இப்போ வந்து யாருமே உள்ள நுழைய முடியாம இருக்கும்போது அப்ப சட்டமன்றத்துல விஜய் அவர்களை எதிர்த்து அங்கு பேசுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் முதல் நிலையிலையும் சரி, 2ஆம் கட்டத்திலையும் சரி, 3ஆம் கட்டத்திலையும் சரி தலைவர்கள் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் சேப்பாக்கத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர்றாங்க, மறுபடியும் பின்னடைவு, லீடிங்ல வர்றாங்க, பின்னடைவு, அந்த நிலையில போயிட்டு இருக்காங்க. அதுவும் வெற்றி பெறுமான்னு தெரியாது. சப்போஸ் உதயநிதி ஸ்டாலினும் சேப்பாக்கத்தில் தோல்வியை கண்டாங்க அப்படின்னா திமுக சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா யாருமே திமுக சார்புடைய முக்கியமான நபர்கள் இல்லாத ஒரு களமாக இருக்கும். அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நுழைந்தால் கூட விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு அங்க ஆள் கிடையாது. அதாவது வின்னர் பட வடிவேல் போலதான் உதயநிதி ஸ்டாலினை சுற்றி இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான தலைவர்கள் கிடையாது. ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் அவுட். அப்போ பாத்தீங்கன்னா விஜய் எந்தெந்த வழிகளில் எல்லாம் சாதனை படைச்சிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் 2 ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பித்து களம் கண்ட விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் அமரக்கூடிய அளவுல ஒரு எண்ணிக்கையை எட்டி பிடிச்சிருக்காங்க. நடிகர் கூத்தாடி, நடிகர்களை நம்பி தமிழக மக்கள் செல்ல மாட்டாங்க, கூத்தாடிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 3வது எம்ஜிஆர் அவர்கள் தனிக்கட்சி கண்டு களத்தில் நிற்கும் போது கூட 30.8% வாக்களை வாங்கி தான் வெற்றி பெற்றாங்க. விஜய் அவர்கள் தற்சமயமே 38% வாக்களை வாங்கியிருக்காங்க. 3வது சாதனை. 4வது சாதனை நடிகர் கூத்தாடி என்று விமர்சிக்கப்பட்ட விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு சாதாரண வேட்பாளர் முதலமைச்சரை குளத்தூர் தொகுதியில தோல்வி காண வச்சிருக்காங்க, வீழ்த்தி இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி காணாத ஒரு முதலமைச்சர், தொடர்ச்சியாக தோல்வியே இல்லாமல் தொடர்ச்சியாக வெற்றியை கண்டுகிட்டு இருந்த ஒரு முதலமைச்சராக கட்சி தலைவராக இருந்தவர் கலைஞர் அவர்கள். 12 முறை எம்எல்ஏ, தோல்வியே கிடையாது. அண்ணா அவர்கள் கூட தோல்வி கண்டாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்து அரியணையில இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு தோல்வி குளத்தூர்ல ஏற்படுகிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 10-20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஒரு கட்சி வீழ்த்தி இருக்கிறதா அப்படின்னா அதுவும் கிடையாது. நேற்று கட்சி கண்ட விஜய் அவர்கள் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. இது ஒரு சாதனை. அப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய சாதனையை பட்டியலிட்டோம்னா பட்டியலிட்டு கொண்டே போகலாம், பல இதை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி இந்திய அளவில் பார்க்கக்கூடிய 2 கட்சிகள், வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக, 2 தலைவர்கள் தான். மம்தா பானர்ஜியும் MK ஸ்டாலினும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் பாஜகவுக்கு எதிராக களமாடுவாங்க, பாஜகவுக்கு தலைவலியை ஏற்படுத்துவாங்க. இந்த 5 மாநில தேர்தலில் 2 மாநிலத்திலையுமே 2 பேரும் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல பாஜக நேரடியாக வீழ்த்தி இருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வீழ்த்தி இருக்காங்க. அதாவது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும், அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் NDA அலையன்ஸ் மூலமாக வீழ்த்தலாம் அப்படின்னு வியூகம் அமைச்சாங்க. அது பொய்த்து போயிருந்தாலும் யாருமே எதிர்பார்க்க முடியாத வகையில விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தி இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதாவது 2016 விஜயகாந்த் அவர்கள் களங்கண்டு வரும்போதுதான் திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது.
அப்பேக்கே நாம வந்து பேசும்போது கூட தெரிவிச்சிருந்தேன். விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் களம் கண்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் 2 எரிமலைகளும் நிற்கக்கூடிய களமாக இருந்தது. புரட்சி தலைவி ஜெயலலிதா ஒரு பக்கம் இருந்தாங்க, வலுவோட வலிமையோட கட்டுக்கோப்பான கட்சியை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட அரசியல் சாணக்கியரான கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க. இவங்களுக்கு எதிராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் களம் கண்டு களத்துல நின்று ஒரு 8% வாக்குகளை தான் காண்பிக்க முடிந்தது. அன்னைக்கு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. அதே நேரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா களம் வந்து வேறு விதமா இருக்கு. அங்க எரிமலைகளே கிடையாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்து களத்துல குதிக்கிறாங்க. அப்படின்னா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு உயரத்தை எட்டி பிடிக்க போறாங்க? ஏற்கனவே பட்டி தொட்டி எங்கும் தெரிஞ்ச ஃபேஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவ விஜய்க்கு எதிரான நகர்வுகள்ல வந்து திமுக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை கூட முன் வச்சோம். ஆனா கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த கரூர் இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா முழுக்க விஜய் அவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் மாறிச்சு. பாத்தீங்கன்னா திமுக அமைத்த வியூகங்கள் எல்லாமே விஜய் அவர்களால் தகர்த்து எறியப்பட்டது. எந்த வியூகமே வந்து விஜய்க்கு எதிராக களத்துல நிக்கல. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் இப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியோட பல சாதனைகளை புரிந்து இப்போ அரியணையில விஜய் அவர்கள் சிஎம் ஆக உட்கார போறாங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இல்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் அல்லது சித்தரஞ்சன் சாலையிலோட உட்கார முடியாது. ஏன்னா முதல்வர் பதவி பறிபோனால் அந்த வீடு விஜய்க்கு வந்துடும். வீடை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ பார்த்தீங்கன்னா மீண்டும் தியாகராஜ நகரில் அவருடைய சொந்த வீட்டில் உள்ள உட்கார வேண்டிய ஒரு சூழல் தான் தற்சமயம் இருந்துட்டு இருக்கு. முடிவுகள் வர தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.